பறிக்கலான்னு வர ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பில்லு முளைச்சிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பில்லு முளைய செடிகள்லாம் நல்லதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எரு கொட்டுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பில்லே சாப்பிட்டு செடியை வளரவே விடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மாதிரி பில்லு வளர்ந்தா பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொட்டிடுவாங்க. பில்லு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு சாணி வர ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். டீக்காக பாலை கொதிக்க வச்சுட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் எங்கள் ஆயா கிட்ட போட சொன்ன டீயே, ஆனால் போட்டு குடிக்கல போல ஃப்ரெண்ட்ஸ். அதனால மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸை. 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்து வச்சு. அதனால நான் இப்போ பால் வாங்கி வந்துட்டு இப்போ எங்கள் ஆயா கிட்டே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இன்னும் காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இன்னும் கொஞ்சோண்டு பழுக்கணும். இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பழுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் விளைஞ்ச தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க, எங்கள் ஆயா குத்துட்டு வந்துடுறேன். ஆயா இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று காமிக்கிறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளிலாம் எவ்வளோ கொத்து கொத்தா வளருதுன்னு. இதை பார்த்தோன்னே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சீசனான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சீசனான்னு. இப்போ பாருங்க, இங்க இன்னும் தக்காளி சீசனான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தக்காளியாக விளைஞ்சிக்கினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எவ்வளோ தக்காளின்னு. ஆனால் இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வாங்க வேண்டிய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பச்சை தக்காளியை கூட கட் பண்ணி குழம்புக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் பச்சை கலரில் ஒரு கார குழம்புல போட்டு காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது தக்காளி தான் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் எனக்கு சாமிக்கு பூ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறையலாம் இங்கேயே பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலைல காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கெட்டுன்னு, ஆனால் அது எங்கள் ஆயா போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிழிஞ்சிருக்குன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அதனால எங்கள் ஆயாக்கு புதுசாக வாங்கி கொடுத்தல, அதை இன்னைக்கு போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆயா அளவுலாம் கரெக்டாக இருந்தது ஆயா? சரி கழுவிடலாம் போயிட. அப்புறமா இது மாதிரி அழுவன தக்காளிலாம் இது மாதிரி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி இது மாதிரி செடியாக நட்டுருங்க. கொஞ்சமாக முளைச்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நிறைய முளைச்சி வரும். அதை வந்து எடுத்துட்டு தனித்தனியாக லைனாக அனுக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இது மாதிரி பெருசாக பாருங்க, பெருசாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நாங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். இப்போ வந்து காய் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்த உடனே நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், அதை வேலி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் பண்ணிங்களா? அது வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அங்கே எதிர்க்க வந்து வெட்டி போட்ட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை செடிக்கெல்லாம் இப்போ தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் ஆயாவும் சேர்ந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெட்டி கொடுத்துட்டேன். எங்கள் ஆயா வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தனியால முடியும்? சின்ன பையன் தானே ஃப்ரெண்ட்ஸ், எதுவாக இருந்தாலும். அதனால எங்கள் ஆயா ஹெல்ப்போட பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சால அங்கே என் தம்பி ஓடிட்டு இருக்கான்ல ஃப்ரெண்ட்ஸ், கோழி குஞ்சுக்காக ஓடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ பண்ணுறாத பார்த்துக்க. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல ராஜ். பை பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இப்போ தான் ஊற்றுறேன். Bye bye friends.
வந்து உரமா போடுங்க. தக்காளி எதுவும் அழுகி போச்சுன்னா உரமா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளை சுத்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். பை பாய். எவ்வளோ காஞ்சிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த பாருங்க. இது ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கவே டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போய் உள்ள காஃபி போட்டு கொடுக்கணும். நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அங்கே என் தம்பி வந்து கோழிங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்.